ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சக்தி பொன்னியை சமாதானப்படுத்துறாங்க. பொன்னி ரொம்ப டல்லா இருக்காங்க. சக்தி சொல்றாரு, உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது தானே செய்வாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொன்னியும் அம்மான்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் ஆகாது, வா நம்ம வெளியில போயிட்டு வரலாம், அப்பதான் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொன்னியும் கிளம்புறாங்க. சக்தி கார்த்திக்கு கால் பண்ணி சொல்றாரு, நான் பொன்னியை நைட்டு கேண்டில் டின்னருக்கு கூப்பிட்டு போறேன், அங்க வச்சு என் லவ் சொல்லலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்த்திக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்றாரு. யாரும் ஃபோன் பண்றாங்கன்னு எடுத்துட்டு இருக்காது, லவ் ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்தியும் கண்டிப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சக்தி பேசிட்டு இருக்கிறத பிரீத்தி கேக்குறாங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்குது, நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சக்தியும் பொன்னியும் ஜெயா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சு, இந்த டைம்ல போகணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. நைட் டின்னர்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அனுப்பி வைக்கிறாங்க. பிரீத்தி வராங்க. என் ஃப்ரெண்டு அப்ராட் போறா, நான் ஏர்போர்ட் வரைக்கும் போய் விட்டுட்டு வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நீ சண்முகத்தை கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க. இல்ல ஆண்டி, நான் தனியாவே போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்ப நம்ம கார் எடுத்துட்டு போமான்னு சொல்லிட்டு கார் கீ கொடுக்குறாங்க. சக்தியும் பொன்னியும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. பொன்னி நம்ம எங்க போறோம்னு சொல்லி கேக்குறாங்க. சக்தி எந்த பிளேஸ்ன்னு சொன்னா உனக்கு தெரியுமா, உனக்கு சர்ப்ரைஸ், அது உனக்கு பிடிச்ச இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. தேங்க்யூ.